इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. நைஷ்கர்மியங்கிற இந்த புத்தகம் சுரேஸ்வராச்சாரியார் எழுதினது. இதுல 2 புத்தகம் இருக்கு. ஒரே புத்தகத்துல 2. நைஷ்கர்மிய சித்திங்கிறது ஸ்லோக ரூபமாக பண்ணப்பட்டது. சுரேஸ்வராச்சாரியார் இந்த ஸ்லோக ரூபமாக பண்ணின கிரந்தம் இருக்கு. அதுக்குதான் நைஷ்கர்மிய சித்தின்னு பேர் வச்சிருக்கார். தாம் பண்ணின ஸ்லோகத்துக்கு தானே சம்பந்தோக்திங்கிற பேர்ல வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த சம்பந்தோக்தியும் நைஷ்கர்மிய சித்தியும் 2 சேர்ந்து இப்ப நைஷ்கர்மிய சித்தியா இருக்கு. ஏன்னா 2 அவரே எழுதினது தானே. அதனால ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் 2மே சேர்ந்து இப்ப நாம படிக்கக்கூடிய நைஷ்கர்மிய சித்தி. இந்த நைஷ்கர்மிய சித்திக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு. பிராச்சீனமான வியாக்கியானங்கள்ல சிசுகாச்சாரியர் பண்ணின வியாக்கியானம் இருக்கு. ஞானோத்தம மிஸ்ரன் வியாக்கியானம் இருக்கு. பல அதுல இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பல வியாக்கியானங்கள் இதுக்கு இருக்கு. இப்ப நாம மூலத்தை பார்ப்போம். ஆனா இந்த புத்தகம் கஷ்டமான புத்தகம். பதம் சின்ன சின்னதா இருக்கு. அது போய் அன்வைக்கக்கூடிய அந்த எங்க அன்வைக்கிறதுங்கிறத கவனமா பார்க்கணும். பிராச்சீனமா அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்திருக்க கூட இருக்கு. பிரம்மசித்தி எல்லாம் இருக்க முடியும். மண்டல மிஸ்ர பண்ணின பிரம்மசித்தி வார்த்தைகள் சின்ன சின்னதா இருக்கும். ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியாது. ரொம்ப சிரமமான இதுவா இருக்கும். ஆனா ஜாக்கிரதையா பொறுத்தவரைக்கும் இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம். ஸ்ரீ குரு புரோதமா. இப்ப நைஷ்கர்மிய சித்திங்கிற அந்த கிரந்தத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார் சுரேஸ்வராச்சாரியர் சம்பந்தோக்திங்கிற தன்னுடைய வியாக்கியானத்தை. நம்ம அதுதான் இப்ப படிக்க போறோம். ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தை சர்வ பிராணிஹி சர்வ பிரகாரஸ்யாபி துக்கஸ்ய ஸ்வரசதः ஏவ விஹாசிகத்வாத் தன்னிவృత్త్యర్థா பிரவృత్తిரஸ்ய ஸ்வரசத ஏவ. சூத்திரம் மாதிரி ஒரு வாக்கியம். நீங்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்ப பரியந்தமான சகல ஜீவராசிகளையும் எடுக்கின்றோம். ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்தை சர்வ பிராணி. யாருமே விதிவிலக்கு இல்லை. பிரம்மாவே ரொம்ப பெரியவர். அவர்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன பூச்சி ஸ்தம்ப பரியந்தம் அத்தனை பிராணிகளுக்கும் துக்கம்ங்கிறது வேண்டாது இல்லையா. துக்கம் வேணுமான்னு கேட்டா யாரும் மனுஷன் வேண்டான்னு தான் பார்த்தேன். துக்கத்திய எந்த மாதிரி துக்கம்? சின்ன துக்கமா இருந்தாலும் சர்வ பிரகாரத்து துக்கத்திய துக்கம்னு சொன்னாதான் வேண்டாம். அது எந்த மாதிரியான துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன துக்கம், பெரிய துக்கம், துக்கம் அப்படின்னு சொன்ன அது ஜிஹாசிதம். ஜிஹாசிதம் ஆகும் இஷ்டம். துக்கம் நம்ம கேட்டு வருது இல்லை, தானா வரும். ஆனா இவன் என்ன நினைப்பான்? இதை போக்கணும்னு ஆசைப்படுவான். எப்படியோ வந்துடுது, வந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுவான்னு முடியும். இதுதான் ஆனேச்சான்னு சொல்றோம். ஜிஹாசிதம். பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன பூச்சி வரைக்கும் அத்தனை பிராணிகளும் தனக்கு வந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. எதுக்காகனே கேட்கறது இல்லை. எதுக்காக துக்கம் இருக்கா நிவர்த்தி ஆகணும், அவ்வாறு இருந்து போட்டோமே அப்படின்னு யாரும் விடுறது இல்லை. ஏன்னா ஸ்வரசதான்னு அதனால்தான். ஸ்வரசதா ஜிஹாசிதா. ஸ்வரசதாங்கிற இந்த பதம் என்ன காமிக்கிறதுன்னு சொன்னா, நாம சில பிரயோஜனத்தை எதுக்காக அபேட்சிக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியாது. அது பிரயோஜனம், அதனாலதான் அபேட்சிக்கிறோம். அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறது இல்லை. ஏன் சௌக்கியமா இருக்கணும்?
சௌக்கியமா எதுக்காக இருக்கணும், அதனால என்ன பிரயோஜனம்னு யாராவது இந்த கேள்வி கேட்கிறாரா? கேட்கறதில்லை. சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். சௌக்கியம்னு சொன்னா அது வேணும், எதுக்காகன்னு கேட்க முடியாது. இதுதான் ஸ்வரத்தகானது. இதை தவிர்த்து பாக்கி எதை சொன்னாலும் அது எதுக்காக அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், அதோடைய பிரயோஜனத்தை கேட்கலாம். ஆனா சௌக்கியம் எதுக்காகன்னு கேட்கக்கூடாது. அதுதான் ஸ்வரத்ததா அது பிராப்தி இஷ்டம். அதே மாதிரி இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுன்னு கேட்டா எதுக்காக அப்படின்னு கேட்கக்கூடாது. இதைத்தான் ஸ்வரத்ததகான்னு. ஒரு பிரயோஜனம் வரணுமேங்கிறதுக்காக துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறோங்கிறது இல்லையே, துக்க நிவர்த்தியே ஒரு பிரயோஜனம் தான். ஆகையாலே இது எல்லாருக்கும் ஸ்வபாவத்தா சித்தமா இருக்கு, துக்கங்கிறது நிவர்த்தி பண்ணியாகணும் அப்படின்னு. அதனாலே தன் நிவர்த்தியர்த்தா பிரவருத்தி அஸ்தி ஸ்வரததேவ. துக்க நிவர்த்திக்காக, துக்க நிவர்த்திக்கு வழியை சொல்றேன் அப்படின்னு சொன்னா உடனே வந்துடுவான். ஸ்வரதா பிரவருத்தி உண்டு. துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வழி சொல்றேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்படியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பிரவருத்தி. ஏன் எதுக்காக துக்க நிவர்த்தி வரணும், நம்மளுடைய துக்கம் நிவர்த்தி ஆகணுமே அப்படின்னு தான் எல்லா பிராணிகளும் ஆசைப்பட்டு இருக்கா. ஆகையால அதுக்கு யாராவது ஒருத்தர் வழி சொல்ல வந்தா அதுல அவளுக்கு ஸ்வபாவத்தா ஸ்வரசத்தா பிரவருத்தி ஏற்படுறது. அதைத்தான் அவ தேடிட்டே இருக்கா, எப்படி துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம், ஏதாவது வழி இருக்கா. ஆமா, அதே மாதிரிதான் ஸ்வரசத்தா. ஆனா ஸ்வரசத்த பிரவருத்தி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பிரவருத்தி பண்ணாத்தானே அது முடியும். நல்ல பசியா இருக்கு, இந்த பசியை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணினா பசி நிவர்த்தி ஆகும்னு தெரியாது. அதனால அதெல்லாம் இன்னும் அழும், அழுதா பசி போகாது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும், அம்மாவானவா அந்த பசி நிவர்த்திக்கு என்ன சாதனமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு பசி தீரும். அப்படித்தானே இல்லையா? அப்ப நமக்கு இந்த துக்க நிவர்த்தியானது எப்படி வரும், இது ஏன் நமக்கு துக்கம் வந்திருக்கு, இதோடைய மூலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நிவர்த்தி பண்ணினா இது போகுமோ இல்லையோ அப்படின்னு நமக்காக கண்டுபிடிக்க தெரியல. அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்றது, உனக்கு வந்திருக்கிற இந்த துக்கத்துக்கு மூலம் இதுதான், இந்த மூலத்தை பார்த்து அதை ஒழிச்சேன்னு சொன்னா துக்கம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்கறது. அதை இப்ப சொல்ற இப்படி சொல்ற. இது எல்லாம் சித்தவத்கிருத்திய பிரமாணத்தினால இது சித்தமா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்ற. துக்கம்ங்கிறது நிவர்த்தியாக வேண்டியது உண்மை, அதை நிவர்த்தி பண்றதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்கா, செய்ய பிரவர்த்தி பண்றதுக்கு தயாரா இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுன்னு அவ கேட்பா. கேட்கறதுக்கு உபாயத்தை சொல்லுவார். துக்கஸ்ய தேகோபாதானைக ஹேதுத்வா. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா சாஸ்திரம் கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஜன்மா எடுக்கிறோம், தேகோபாதானம்னா ஜன்மா, இதுதான் துக்கத்துக்கு மூலம். இதை தவிர்த்து வேற ஒண்ணு துக்கத்துக்கு தேகோபாதான ஏக ஹேதுத்வா. தேகோபாதானம் ஒண்ணுதான் துக்கத்துக்கு. நீங்க எந்த தேகத்தை வேணாலும் எடுத்துக்கிறோம், கூடவே இருந்துருக்கும் துக்கம் இல்லையா? அதனால இந்த துக்கத்துக்கு தேகோபாதானம் ஒரு பெரிய காரணமா இருக்கு. சரி, அப்ப தேகோபாதனத்தை நான் தேகம் வேண்டான்னு விட்டுட்டேன்னா சரியா போடுமா? தேகோபாதம் மறுபடியும் தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், யாருக்காவது தெரியும்? இன்னொரு ஜென்மா எடுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன ஜென்மா வருங்கிறதும் ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிறது என்ன சொல்லலாம், தேகஸ்ய பூர்வோபசித தர்மா தர்ம மூலத்வாத். இந்த தேகம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தேகம் இருந்திருக்கு. இதுதான் முதல் தேகம் கிடையாது இல்லையா? இதுதான் நம்ம முதல் ஜென்மா அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஜென்மாவில நம்ம நிறைய காரியங்கள் பண்ணி வச்சிருக்கோம், தர்மம் ஆகிறது. அந்த தர்மாதர்மத்துடைய பலத்தை அனுபவிச்சிருக்கிறதுக்காக இந்த ஜென்மா ஏற்பட்டு, இந்த ஜென்மாவிலையும் நாம சும்மா இல்லை, இப்பவும் நிறைய தர்மாதர்மம் சம்பாதிக்கிறோம். அப்ப தர்ம அந்த சம்பாதித்தால என்ன ஆகுது, அது எல்லாத்தையும் இப்போ தீர்த்துறோங்கிறது இல்லை, அதனுடைய பலத்தை உடனே அனுபவிச்சு தீர்த்துறதுங்கிறது முடியாது. அப்ப இது என்ன பண்றது, இந்த தேகம் வரும்போது அடுத்த தேகத்துக்கு கேட்டுவாயிடும்.
என்னாச்சு, மறுபடியும் ஜென்மாவரத்துக்கு காரணம் நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதனால என்னாச்சு, தேகோபாதான தேகத்தை பூர்வோபசித கர்மா கர்ம மூலத்வா, முன்னாடி செய்யப்பட்ட கர்மமும் அகர்மம் இதுதான் தேகம் வரத்துக்கு மூலமாக இருக்கிறது. அதனாலே இப்ப என்ன ஆச்சுன்னா அனுச்சித்தி, இது நிரந்தரமா போயிட்டு இருக்கு, இது நிற்காம போயிட்டு இருக்கு. ஏன்னா இவன் என்ன பண்றான், தர்மாதர்ம பலமாக ஒரு தேகத்தை எடுத்துடுறான், அந்த தேகத்தை வச்சுட்டு மறுபடியும் தர்மாதர்மத்தை சம்பாதிக்கிறான். அப்ப அதுக்கு பலமா இன்னொரு தேகம் இருக்கு, அந்த தேகத்தையும் சும்மா இருக்கிறது இல்லை, அங்கேயும் தர்மாதர்மம் வருது. இதனாலே தேகமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு, புதுசா வந்துட்டே இருக்கு, அதுவும் நிற்க மாட்டேங்குது. தேகம் வந்தால் துக்கம் இருக்கவே இருக்கு, துக்கம் இல்லாம இருக்குது. அதனால துக்கமும் கூட வந்துட்டே இருக்கு. அப்ப நிரந்தரமா துக்க நிவர்த்திக்கு இன்னும் வழி கிடைக்கல அப்படின்னாச்சா, அப்ப கண்டுபிடிக்கும் தயோரிக்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, தேகத்துக்கு காரணமான தர்மா தர்மத்தை நம்ம கிட்ட இல்லாம பண்ணிட்டு விட்டோம்னா, அப்போ திருப்பியும் ஜென்மா வரதை நம்ம தடுத்து விடலாமோ? யுக்தி தானே. தர்மா தர்மம் தான் நம்ம மறுபடியும் ஜென்மா எடுக்கிறதுக்கு காரணம்னு சொன்னா, நம்ம கிட்ட தர்மா தர்மமே இல்லாம வச்சுட்டு விட்டோம்னா சௌக்கியமா போயிடும், அடுத்து ஜென்மா வராது. அதை என்ன பண்றது, தயோச்ச விகித பிரதிஷித்த கர்ம மூலத்வா அனிவர்த்தி. தர்மாதர்மங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னு கேட்டா, நாம செய்யக்கூடிய காரியங்கள் அது சிலது விகிதமான கர்மா. விகிதமான கர்மாவை பண்ணினோம்னா அது மூலமாக புண்ணியம் வரும். சிலது பிரதிஷித்த கர்மா, இது செய்யாதேன்னு சாஸ்திரம் இருக்கும், ஆனா நம்ம பண்ணிட்டு. அப்ப அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அதுலேருந்து ஒரு அதிர்ஷ்டம் வருது, அதுக்கு அக்கிரமம்னு தெரியும். இது ரெண்டும் தொடர்ந்து வர்றதுனால மேற்கொண்டு ஜென்மா வருது. அதனால இதுவும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. விகித கர்மாவை பண்ணணும், பண்ணினா தர்மம். பண்ணலேன்னு சொன்னா அது நித்திய கர்மாவா இருந்தா அதுவே நமக்கு அதுவும் சும்மா விடாது, அதுவும் ஒரு அகர்மம் தேவைப்படுது. ஆக எதையோ ஒண்ணு பண்ணி கொடுக்கும். விகித கர்மா கூட பண்ணினாலும் ஒரு பலனை இருக்கும், பண்ணலேன்னு சொன்னாலும் அதுக்கு இந்த அபலம் இருக்கு. சரி, இந்த விகித பிரதிஷேதத்துல நாம ஏன் ஈடுபடணும்? உதாரணமா இருந்து கொள்ளலாமோ, ரெண்டுமே வேண்டாம், இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதையே நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு அதுக்கு காரணம் என்ன, கர்மனச்ச ராகத்வேஷாஸ்பதத்வா. இந்த ஆஸ்பதம்ங்கிறது ஆகாரம்னு சொல்லி, ராகமும் துவேஷமும் தான் நம்ம கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு காரணமா இருக்கு. மூலம் அதுதானே, ராகமும் துவேஷமும் கர்மானுஷ்டானத்துக்கு மூலம். தர்மா அதர்மம் ரெண்டுக்குமே ராகம் துவேஷம். அதர்மானுஷ்டானத்திலே ராகமும் காரணமாச்சு, ரொம்ப ஆசை ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாண்டாமல் சொல்லப்பட்ட நிஷித்த கர்மாவிலையும் பிரவൃத்தி நமக்கு வருது. ரொம்ப துவேஷம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் நிஷித்த கர்மாவிலும் பிரவൃத்தி வருது. ஆக கீத கர்மா நிஷித்த கர்மா இது எல்லாத்துக்கும் அடிப்படையில மூலத்தை பார்த்தோம்னா அங்கே ராகத்வேஷங்கிறது இருக்கு அப்படின்னு. அப்ப நாம என்ன பார்க்கணும், இப்போ இதை நிறுத்தறதுக்கு ராகத்வேஷத்தை ஒழிக்கணும். ராகத்வேஷம் இல்லாமல் சொச்சமாக மனசை ரொம்ப சௌக்கியமா இருக்கும். இப்ப அது கண்டுபிடிச்சது ஒவ்வொன்னா அதுக்கு மூலம் என்ன, அதுக்கு மூலம் என்னன்னு போறது, ராகத்வேஷத்தை இல்லாம பண்ணணும். அப்ப அதை எப்படி வருது பார்த்தோம்னா அதை நிறுத்தலாம். அதுக்கு சொல்றார், ராகத்வேஷோச்ச சோபன அசோபன அப்ராப நிபந்தனத்வா. சோபனம் அசோபனம், இது சோபனம். சோபனம்னா அழகாக இருக்கு, பிடித்திருக்கிறது. ஒன்று சிலது பிடிக்கிறது, சிலது பிடிக்காம போறது இல்லையா? அப்படிதான் நமக்கே தெரியும். சிலது பார்த்தா பிடிக்கும், சிலது இல்லை. அப்ப அது ஏன் பிடிக்கிறது, பிடிச்சு போறது, பிடிக்காம போறது, பிரியமா இருக்கு அப்பிரியமா இருக்குன்னு காரணம் நம்மளுடைய அத்தியாசம் தாங்க. நாம இது அழகா இருக்கு அப்படின்னு ஒரு பிராந்தி நமக்கு வந்தீங்கன்னா இன்னும் அழகா தெரியும். கயத்தை போய் பாம்பு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுட்டான்னா அவனுக்கு பாம்பா தெரியும். ஏன் பாம்பு பயங்கரம் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அப்போ பாம்பு அவனுக்கு பயத்தை கொடுக்கும். இல்ல பாம்பு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுட்டு இருந்தாங்க, உடனே அவனுக்கு அப்படி தெரியும். அதை போல இங்கே இந்த ராகத்வேஷம் எப்படி வருது, சோபன அத்தியாசத்தினால ராகம் வருது.
அசோகன அத்தியாசத்தினால துவேஷம் வசத்தியான சாமானியது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல ராகம் வந்து சோகன்னா பிரியம், அழகானது, சௌந்தரியம்னா இதைத்தான் சொல்றோம். ரொம்ப சுந்தரம் அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அதுல ஆசை வரும். அதே மாதிரி இதுக்கு நேர விபரீதமா நினைச்சா அது பண்ண வரும் துவேஷம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சோகனாத்தியாசகா அசோகனாத்தியாசகா. இது ரெண்டும் தான் அந்த ராகத்தையும் துவேஷத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துறது. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப அந்த சோபனாத்தியாசம் அசோபனாத்தியாசம் வராம தடுக்கும். அப்ப அது எப்படி வந்ததுன்னு பார்த்தா அத்தியாசத்திக அவிசாரித சித்த வஸ்து நிமித்தத்வாத். ஏன் உனக்கு அழகா தெரியுது, ஏன் மோசமா தெரியுது அப்படின்னு கேட்டா அத்தியாசம்னு சொன்னாரா? அத்தியாசத்துக்கு என்ன காரணம்னா அவிசாரித சித்த வஸ்து நிமித்தத்வாத். நிமித்த காரணம் கண்டுபிடிச்சார். நல்ல சுசுப்தியில ஒரு அத்தியாசமும் இல்லை, சௌஷ்மா இருக்கு. ஜாகிரத்துல எல்லாம் துக்கம் துக்கம் கூட வந்துச்சு. சொப்பனத்துல பாதி போச்சு, ஆனா பாதி இருந்துட்டே இருக்கு. சுகம் துக்கம் கூட இருந்துட்டே இருக்கு. இவனையும் எல்லாம் பாக்குறான்ல, நல்லது கெட்டது எல்லாம் அதுவும் நின்று போச்சு. சுசுப்தியில வந்துன்னா அங்க என்ன இல்லை, இப்போ அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் போகல, ஆனா அத்தியாசம் போகுது. அஜ்ஞானம் அப்போ அத்தியாசத்தை உண்டாக்காமல் செய்யாமல் இருக்குது. அப்ப அந்த அத்தியாசம் நிவர்த்தியை அந்த குறிப்பிட்டு இத்த நேரத்துக்கு சுத்தி காலத்துல அதனால எப்படி என்ன சௌக்கியம், ராகம் இல்லை, துவேஷம் இல்லை, அத்தியாசமே இல்லை, சௌக்கியமா இருக்கு. அப்ப இதுலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மூச்சுட்டா திரும்பி எல்லாம் வந்துடுறோம். அதனாலே துவைத வஸ்து பிரதிதானம் இருக்கே, இதுதான் அந்த அத்தியாசத்துக்கு செய்யும். அந்த துவைத வஸ்துங்கிறது எப்படி திட்டமா இருக்கு கேட்டா அவிசாரித சிந்தான்னு சொல்றாரு. துவைத வஸ்து வாஸ்தவம் இல்லை, ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் வாஸ்தவமா இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதுல துவைதம் ஒன்றும் தெரியுது. அந்த துவைத வஸ்து எப்போ பிரதிதானம் ஏற்படுறதோ அப்பதான் இவனுக்கு அதுல இது நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியுது. சோகனாத்தியாசம், அசோகனாத்தியாசம், அப்புறம் ராகம், துவேஷம், அப்புறம் அதுக்கு தகுந்தா போல பிரவருத்தி, சமாசன பிரவருத்தி கொண்டே அதெல்லாம் வரும். அவிசாரித சித்த துவைத வஸ்து நிமித்தத்வா அத்தியாசத்து. சரி, இப்ப அந்த துவைத வஸ்து பிரதிகானத்தை நிறுத்தினோம்னா எல்லாம் நினைப்போம் அப்படியே இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? துவைத சுத்திகா ரஜதாதிபது சர்வஸ்யாபி ஸ்வதசித்த அத்விதீய ஆத்மா நவபோதமாத்ரோபாதானத்வாத் அவ்யாயம். இந்த துவைத பிரதிபாசத்துக்கு என்ன காரணம் கேட்டா, ஒரு விசாரணை சுத்தி செய்த ரஜதம் தெரியறதுக்கு என்ன காரணம்? ஏன் அவனுக்கு மாத்திரம் இது வெள்ளியா தெரியறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அனவபோதா அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சுத்திகாரர்களுக்கு இங்கே துவைதம் கூட. இந்த துவைதம் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அவனுக்கு அத்விதீயமான ஆத்மஸ்வரூபம் தெரியாம போச்சு. சுத்தி தெரியல, அதனால வெள்ளின்னு கிராந்தி வந்துச்சு. ரஜ்ஜுன்னு தெரியல, சர்ப்பமும் பலம் வந்துச்சு. அப்ப அதே மாதிரி அத்விதீய ஆத்மஸ்வரூபம் இது அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிட்டு அவனுக்கு துவைதத்தை கொண்டு கொண்டு. அதனால துவைதத்தை சர்வசியாமி, ஒவ்வொரு துவைதம் இல்லை, எல்லா துவைதம் எத்தனை துவைதம் இருக்கோ அத்தனை துவைதமும் சுத்திகா ரஜதாதிபத்து ஸ்வதசித்த அத்விதீய ஆத்ம அனவபோதமாத்திர உபாதானத்துவம். ஸ்வதசித்தம்ங்கிறது ஸ்வப்பிரகாசம், ஆத்மாங்கிறது தானா பிரகாசிக்கக்கூடியது. வேற ஒரு பிரகாசம் கொண்டு வந்து அந்த ஆத்மாவை பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கு. அதே சமயத்துல ஆத்மீயம், ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். எது நிஜ ஆத்மாவோ அது மொத்தம் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டாவது கிடையாது. அதனால அத்விதீயம். அப்பேற்பட்ட அந்த ஆத்மா உடைய அனவபோதமான அஜ்ஞானம், அது தெரியல. தெரியாததுதான் இதுக்கு காரணம். அதுதான் இது உபாதானம். இதுக்கு துவைதத்துக்கு.
அந்த அறியாமைங்கிறது இருந்துருக்கோம் அஜானம். அதனால துவைத்தமும் கூட வந்து அவ்வியாவதி இது நிருத்தியாகாம அனுசூதமா வந்து அதஹா. அப்ப என்னாச்சு, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு பார்த்தா கடைசியில வந்தாச்சு சர்வானர்த்தகேது ஆத்மா நவதோஷ ஏவ. மொத்த அனர்த்தத்துவம் மூல கேது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம விஷயகமான அஜ்ஞானம். அப்ப அந்த அஜ்ஞானத்தை நிறுத்திட்டீங்க அடியோட எல்லாம் போகும். அதனால துக்கத்தை சுரப்பட்டா ஜிகாதி வாசனை ஆரம்பிச்சாரு. எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அஜ்ஞானம், ஆத்ம விஷயத்த அஜ்ஞானம். அப்புறம் சொன்ன சில பேர் கேள்வி கேட்பாங்க, இப்ப என்ன சொல்ல வேண்டிய துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். துக்கம் எப்படி வந்தது, அதுக்கு காரணம் எப்படி வந்தது, அதுக்கு காரணம் எப்படி வந்ததுன்னு சொல்லி கிடைக்கையில ஆத்ம விஷயத்த அஜ்ஞானம் தான் துக்கத்துக்கு காரணம், அதை நிறுத்தி பண்ணிட்டா சரியா போகும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு சுக பிராப்தி துக்க நிவர்த்தி மாத்திரம் போறல. சில பேர் என்ன நெய்யாயிட்டாலெல்லாம் வந்து துக்க நிவர்த்தி வந்தா போதும் மோட்சத்துல திருப்தி ஆயிடுவா. சுகம் வருமா மோட்சத்துல அப்படின்னு கேட்டா கிடையாது. சுகமா வேண்டாம், இந்த துக்கம் ஒழிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவா. அதனால துக்க மோட்சவாதி ஆனந்தம் கிடையாது வாழ்க்கை. ஆனால் வேதாந்தி அப்படி வேதாந்தி துக்க நிவர்த்திங்கிறது இருக்கே அதுவும் வந்து சுகத்துக்கு சேஷம்னு சொல்லணும். எதுக்காக துக்க நிவர்த்தி வரணும் அப்படின்னு கேட்டா அந்த துக்க நிவர்த்தி இருந்தா தான் என்னுடைய சுகம் எனக்கு தெரியும். என்னுடைய சுகம் எனக்கு தெரியறதுக்கு கூட துக்கம் இல்லாம இருக்கேன். கூட துக்கம் இருந்தா என்ன இருக்கு, என்னுடைய சுகம் மறைஞ்சு போகுது இல்லையா. அப்ப என்னுடைய சுகம் எனக்கு வேணும். அப்ப அதுக்கு அது தடுக்கக்கூடியது இடைஞ்சல் பண்றது எதுவா இருந்தாலும் அது வேண்டாம். ஆனா துக்கம் என்ன பண்றது, என்னுடைய சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. ஆகையால துக்க நிவர்த்தி என்னுடைய சுகத்துக்காக வேண்டும். எது நமக்கு வேண்டிய ஒரு வஸ்துவுக்கு இடைஞ்சல் பண்றதோ அது வேண்டாதது இல்லையா. அப்ப துக்கங்கிறது வேண்டாததாக இப்படி ஆயிடுது. அப்ப சுகம் நம்ம என்ன பண்றது, அதுக்கு வழி சொல்லியே பாருங்க. சுகத்யச அநாகமாபாயினஹ அபரதந்திரஸ்ய ஆத்மஸ்வபாவத்வாத். சுகங்கிறது இப்ப எப்படின்னு கேட்டா இது ஆத்மஸ்வரூபமே தான், ஆத்மஸ்வபாவத்வாத். ஆத்மாவே தான், புதுசா வர வேண்டியது. நம்ம ஆத்மஸ்வரூபமே சுகம்தான், இதுதான் சுகம். அதுவும் இப்ப இந்த சுகம் எப்படின்னு கேட்டா ஆகம அபாயி இல்லை. ஆகமம் அப்படின்னு சொன்னா இல்லாதது புதுசா வந்தால் அதுக்கு ஆகமம். இருந்த சுகம் போயிடுச்சு சொன்னா அதுதான் அபாயமானது. இப்ப நமக்கு சுகங்கள்லாம் எப்படி இதெல்லாம் இல்லை, நம்ம சிரமப்பட்டு சுகத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா இல்லாதது வந்ததாக தானே நம்ம நினைக்கிறோம். அந்த சௌக்கியம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்ச நாளுக்கு போயிடுது. அப்ப அபாயமும் இருக்கு. நம்ம தெரிஞ்சிட்ட அந்த சுகம் வெளியிலேருந்து வருதாக நினைக்கக்கூடிய சுகம் எப்படி இருக்குன்னா ஆகமா வாயி, வரக்கூடியது போகக்கூடியது அப்படியாக இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த சுகம் ஆத்மஸ்வரூப சுகம் இருக்கு, இது அப்படி இல்லை. சுகத்த அநாகமாபாயினா, ஆகமாபாயி இல்லை, இது வந்துட்டு போறது இல்லை, இதுவே நிரந்தரம் சாஸ்வதமான சுகம். இன்னொன்னு சொன்னால் அபரதந்திரம். நம்மளுடைய சுகம் எப்படி நமக்கு பிரசித்தம் தெரியுமா, நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கு சில சாதனங்களை எடுத்துக்கோமா. ஏற்காந்த சுக சாதனங்களை நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அப்போதான் நமக்கு சுகம் கிடைக்கும். அப்ப என்னாச்சு, நாம எதிர்பார்க்கிற அந்த சுகம் அந்த சாதன பரதந்திரமாக இருக்கு. அந்த சாதனம் ஒரு நாள் இல்லைன்னு சொன்னா சௌக்கியம் போடுது அப்படிதானே. அப்ப இந்த சௌக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன சாதனத்தை குறிச்சுட்டு இருக்கோமோ அந்த சாதன பரதந்திரமாகத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் இருக்கு. ஒரு சமயம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த சாதனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம சௌக்கியம் காணாடுவோம். இது லோக பிரசித்தது. ஆனா ஆத்ம சுகம் எப்படி அபரதந்திரத்வா, ஒரு சாதன பரதந்திரமாக ஆத்மஸ்வரூபமாச்சு. ஆகையால் அது எப்போதும் நிச்சயமா இருக்கு. அப்ப அதை அடையறதுக்காக நான் ஒண்ணும் பண்ண வேண்டியது புதுசா வரதா இருந்தா இதை நான் ஏதாவது பண்ணணும். ஆனா நம்ம ஸ்வரூபமாவே இருக்கும்போது இப்போ அதை அடையறதுக்கு ஒன்றும் பிரயத்தனம் பண்ண வேண்டியதில்லை.
எதுக்கு பிரயத்தனம் தேவைப்படுறது? இந்த அனவபோதம்ங்கிறது இருக்கு, இதை நிவர்த்தி பண்றதுக்கு தான். அனர்த்தத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் பிரயாசம் பண்ண வேண்டியது. இப்ப இந்த அஜானம் என்ன பண்றதுன்னா அனவபோத விதானம். விதானம்னா ஆவரணம். ஆத்மஸ்வரூபமான இந்த சுகம் இருக்கு, இது நம்ம கிட்டே தானே இருக்கு. அப்ப ஏன் தெரியலேன்னு சொன்னா, இப்ப சொன்னேன் ஒரு அனவபோதம், இந்த அஜானமானது அதை மறைச்சு வச்சிருக்கு, நம்ம சொரூபத்தை மறைச்சு வச்சிருக்கு. அதனால இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணினாலே துக்கம் போதுங்கிறது ஒண்ணு, நம்ம சுகம் நமக்கே கிடைச்சிருங்கிறது இன்னும். ஆனா அதுக்கு தனி பிரயாசம் பண்ணி கொண்டுட வேண்டியதில்லை. துக்க நிவர்த்தியே தான் சுகப்பிராப்தி, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்திங்கிறது இது ரெண்டு விஷயம் இங்கே இருக்கு. அதா அசேஷ புருஷார்த்த பரிசமாப்தி. நாம இந்த தடவை யோசிச்சு வந்தோமா, மூல காரணம் என்னன்னு இப்படி கண்டுபிடிச்சுட்டே வரைச்ச கடைசியில என்ன நிறைவேமாச்சுன்னு கேட்டா, இந்த அஜானம் இருக்கு, ஆத்ம விஷயமான அஜானம், இத அத்தியந்த உச்சித்தி பண்ணணும். உச்சித்தின்னு சொன்னா இது மறுபடியும் வராத அளவுக்கு கூட்டமா நிறுத்தணும். பாகம்னு இருக்காது, தாற்காலிக நிவர்த்திங்கிறது வேற, அப்புறம் மொத்தமா போயிடுறதுங்கிறது இன்னும். ஆனா இந்த அத்தியந்த உச்சித்தி வந்தால் அசேஷ புருஷார்த்த பரிசமாப்தி. அசேஷ புருஷார்த்தம் நம்ம கிடைச்சுதான், அப்புறம் ஒன்றும் பாக்கி இருக்காது, அடைய வேண்டியது இல்லையா. ஆகப்பட்ட சகல புருஷார்த்தமும் நமக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டா, நம்மளை பத்தின அந்த அஜானத்தை பூர்வமா நிவர்த்தி பண்ணிருக்கோம்னா கிடைச்சிடும். இதுதான் கிடைச்சிடும். சரி, அப்ப அந்த அஜானத்தை எப்படி நிவர்த்தி பண்றது? அஜான நிவர்த்தேச்ச சம்யக் ஞான ஸ்வரூப லாப மாத்திர ஹேதுத்வாத் ததுபாதானம். இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் காரணம். அது என்னது? சம்யக் ஞான லாபா. சம்யக் ஞானம், அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சம்யக் ஞானம் தான் என்ன சமர்ப்பம் சக்தி உள்ளது. அதுதான் ஞானம் தான் அஜானத்தை நிவர்த்தி பண்றது. வேற எதுனாலும் பண்ணுங்க, அதை விட்டா வேற வழி இல்லை. அதனால அது நமக்கு தேவைப்படுகிறது. ஆக ஆத்ம தத்துவ ஞானம் நமக்கு வாங்கணும். அப்ப ஆத்ம தத்துவ ஞானத்துக்கு வழி என்ன? அந்த அது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எல்லாமே இப்ப கிடைச்சிடும். அசேஷ அனர்த்த ஹேது ஆத்மானவரோத விஷயஸ்ய அநாகமிக பிரத்யக்ஷாதி லௌகிக பிரமாண அவிஷயத்வாத் வேதாந்தாகம வாக்கியாதேவ சம்யக் ஞானம். நம்ம விஷயத்தை பார்த்து விஷயத்துடைய தன்மைய முதல்ல மதிப்பிடணும். அதுக்கப்புறம் இது எந்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியும்னு கண்டுபிடிச்சு பார்க்கணும் இல்லையா. இப்போ கயறு பாம்பா தெரிகிறது புத்தனுக்கு, இந்த பாம்பை இவருக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? நியாயமா அது என்னது வாஸ்தவம்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அது இருக்கிற உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய பிரமாணத்தை உபயோகிக்கணும், கிட்ட போய் பார்க்கணும் இல்லையா. பார்த்தான்னா அவனுக்கு தெரிஞ்சு போடும் வாஸ்தவம் என்ன அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இங்க எந்த அஜ்ஞானம் நமக்கு அனர்த்த ஹேதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா, தன்னை பத்தின அஜ்ஞானம், ஆத்ம விஷயகமான அஜ்ஞானம். அப்ப இந்த ஆத்ம விஷயக அஜ்ஞானத்தை போக்கணும்னா ஆத்ம விஷயகமான சம்யக் ஞானம் எனக்கு வரும். அப்ப இந்த ஆத்மாவை பத்தி தெரிவிக்கக்கூடிய பிரமாணத்தினாலதான் நான் அந்த ஞானத்தை அடைய முடியும் இல்லையா. அப்ப இப்பேற்பட்ட ஆத்மாவை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்னன்னு நான் தேடினா லௌகிக பிரமாணம் செய்யாதல்ல. ஏன்னா இது ஆத்மாவை வேற மாதிரியா தெரிவிக்கிறது. அநாகமிக பிரத்யக்ஷாதி லௌகிக பிரமாண அவிஷயத்வா. இந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்க வேண்டிய அஜானத்துக்கு விஷயமா இருக்கிற இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்ம விஷயஸ்வரூபம் இருக்கே, இது ஆகமத்தை விட்டுட்டு சுதந்திரமா லௌகிகமான பிரத்யக்ஷம் அனுமானம் போன்ற எந்த பிரமாணத்துக்கும் இது விஷயமாக இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? ஆகமம் ஒண்ணுதான் பாக்கி, லௌகிக பிரமாணத்தினால இது தெரிஞ்ச முடியல. அப்போ வேதாந்த ஆகம வாக்கியாதேவ சம்யக் ஞானம். இப்ப ஆத்மதத்துவத்தை சரியானபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு
சாதனமான பிரமாணம் எதுன்னு சொன்னா வேதாந்த வாக்கியம் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணணும், அந்த வேதாந்தம் என்ன சொல்றது அதை படிச்சிருவோம் இல்லையா. படிச்சு தெரிஞ்சுட்டா நமக்கு எல்லா சமஸ்த புருஷார்த்த பிராப்தியே ஆத்மா வாஸ்தவமா எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடும். அஜ்ஞான நிவர்த்தி ஆயாச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய அத்தியாசம் போயிடும். சோகனா அசோகனா அத்தியாசம் போச்சுன்னு சொன்னா ராகத்வேஷம் போயிடும். ராகத்வேஷம் போச்சுன்னா தர்மாதர்மங்கள்லாம் போயிடும். தர்மாதர்மம் போச்சுன்னா மறுபடியும் தேகம் எடுத்துக்க வேண்டாம். தேகம் எடுத்துக்க வேண்டாம்னா மறுபடியும் அப்புறம் துக்கம் வரவே வர சௌட்சமா இருக்கலாம். அப்ப கடைசியில வேதாந்த படிக்கிறது எங்க உபயோகப்படுறது, அசேஷ புருஷார்த்த சாதனம் இல்லையா. அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி இதை நமக்கு எங்க கொண்டு போய் விடுறதுன்னா சர்வ அனர்த்த நிவர்த்தியும் பூர்வகமான பரம புருஷார்த்தம் இதுக்கு சாதனமாக. இதுதான் சொல்லிட்டாரு இல்லையா. வேதாந்தத்துடைய அந்த விஷயம் பிரயோஜனம், அந்த கிரந்தத்துடைய விஷய பிரயோஜனம் எதுக்காக இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த பூமிக்கை அவதாரிக்கையில சொல்லிட்டாரு. அதான் அசேஷ வேதாந்த சார சங்கிரக பிரகரண விதமாரம்பியதே. இங்க பாருங்க, இங்க ஒரு இது வச்சு இங்க என்ன ஒரு கேள்வி இருந்தது. நமக்கு வேதாந்தம் படிக்கணுங்கிறது தானே வந்தது. வேதாந்தங்கிறது என்ன? உபனிஷத்து தான். வேதாந்தம் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. அஜானஸ்தேதோ பிரகாணாய ஆத்மை தத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னா வேதாந்தம்னா உபனிஷத்து. அதை படிக்கணும். இது இதுக்கு இந்த புத்தகம் வேதாந்தமே படிச்சுக்கலாமே, எல்லாரும் அதான் படிக்கணும். அப்ப இது இதுக்கு இந்த புத்தகம் இருக்கு. அப்ப சொன்னா இது பிரகரணம், வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பிரகரணம். பிரகரண கிரந்தத்தினுடைய வேலை என்ன? பிரகரணங்கிறது எல்லா சாஸ்திரத்துமே ஒரு பிரகரண கிரந்தம்னு ஒண்ணு பண்ணுவோம். நியாயசாஸ்திரம்னு நியாயசாஸ்திரத்துக்கு பிரகரண கிரந்தம், தர்க்க சங்கிரகம்னு சொல்றோம். தர்க்க சங்கிரகம் எந்த சாஸ்திரத்துடைய கிரந்தம்? தர்க்க சங்கிரகமே ஒரு சாஸ்திரம் இல்லை. தர்க்க சங்கிரகம்ங்கிறது நியாயசாஸ்திரத்துல பிரவேசத்துக்கு வேண்டிய ஒரு பிரகரண கிரந்தம். வியாக்கரணம், அதே மாதிரி மீமாம்சை, அந்த மாதிரி எல்லா எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு பிரகரண கிரந்தம். இப்ப வேதாந்த சாஸ்திரத்துல வேதாந்த பரிபாஷைன்னு ஒரு புத்தகம் இருக்கா, இது பிரகரண கிரந்தம். அதை போல இது ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னா அது என்ன பண்ணும், எதுக்கா அது, அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரகரண கிரந்தம் பண்ணக்கூடிய மூல உத்தேசமே இந்த பிரகரண கிரந்தத்தை படிச்சா சுலபமா சாஸ்திரத்தை புரியுது. இதை படிக்காம அங்க போய் திண்டாடணும். சாஸ்திரத்துல ஒரே அது அரண்யம் மாதிரி பெரிய இதுல எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியும், ஒண்ணுமே புரியாது, கண்ணை கட்டி காய்ச்ச விட்டாங்க. ஆனா பிரகரணத்தை வாசிச்சுட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் புரியாது. அப்ப என்ன பண்றது, அந்த சாஸ்திரத்திலே ஒரு பிரவேசம் ஏற்படுத்தணும், குழந்தைகளுக்கு சிரமம் இல்லாம அனாயாசேன அந்த பிரவேசம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தால் சாஸ்திரத்தை சுலபமா படிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இவா அதெல்லாம் பொருத்தி அந்த விஷயத்தை பத்தின ஒரு புத்தகமா எழுதும். அது அந்த சாஸ்திரத்துடைய பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லப்படும். சாஸ்திரைகதேச சம்பந்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் ஆகு பிரகரணம் நாம கிரந்தபேதம் விபஷ்டிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது பிரகரண கிரந்தம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா அது ஒரு சாஸ்திரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனா சாஸ்திரத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இதை நிரூபணம் பண்ணினா அப்ப சாஸ்திரம் வேஷ்டியாயிடும். அந்த மாதிரி ஆகாது. இந்த மாதிரி பண்ணத்தாலே சாஸ்திரத்துடைய ஏகதேசத்தை எடுத்து இது விவரிக்கும். அதே சமயத்துல சாஸ்திர காரியாந்தரே சிதம், சாஸ்திரம் எந்த காரியம் செய்யறதோ அதை காட்டிலும் வேறொரு காரியத்தை இது செய்யும். ஏன்னா சாஸ்திரம் பண்ணக்கூடிய காரியத்தை இவனால ஏற்றுக்கிறதுக்கு இவனுக்கு சாமர்த்தியம் போறாது. அந்த சாஸ்திரத்தை நேர வாசி அந்த ஞானத்தை அடையிறது வந்து சமம். அப்படி இருக்கிறது அந்த காரியம் வரணும்னா என்ன முன்னாடி பண்ணணுமோ அந்த காரியத்தை இது கொண்டு இந்த பிரகரண கிரந்தம். ஆக பிரகரண கிரந்தத்தை படிச்சுட்டு சாஸ்திரம் படிச்சா பழிச்சிட முடியும். இதுதான் அவருடைய பிரகரண கிரந்தத்துடைய பிரயோஜனம். அதுக்காக இங்க என்ன பண்ற, அசேஷ வேதாந்த சாரசங்கிரக பிரகரணமிதம் ஆரம்பிச்சது. எல்லா வேதாந்தத்துக்கும் மொத்தமான ரொம்ப சாரமும் பூர்வமான விஷயம் என்ன, அதை இங்க 4 அத்தியாயத்தை நான் நிரூபணம் பண்ணிட்டேன். நீங்க அப்புறம் 4 அத்தியாயம் அந்த சாஸ்திரம் படிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சௌக்கியமா பிடிக்கும். அதுக்காக சாரசங்கிரக பிரகரணமிதம் ஆரம்பிச்சது.
தத்ர இதுதான் அவதாரிக்கம். ஆரம்பத்தேன்னு எந்த பிரகரணத்தை ஒரு பிரகரணம் சொல்றார்? நைஷ்கர்மிய சித்திங்கிற புஸ்தகத்தை இப்ப பிரகரண கிரந்தம். இப்ப நாம படிக்கக்கூடிய வரி வந்து நைஷ்கர்மிய சித்தியுடைய வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்துக்கு சம்பந்தோக்தின்னு சுரேஸ்வராச்சாரியர் எவ்வளவு பேர் வச்சிருக்கார், கடைசியில் சொல்லுவார் சம்பந்தோக்தி. ஆக சம்பந்தோக்திங்கிற இந்த வியாக்கியானத்தை இப்ப படிச்சோம். அது நைஷ்கர்மிய சித்திக்கு வியாக்கியானம். அப்ப நைஷ்கர்மிய சித்தி கிரந்தத்துக்கு இது அவதாரிக்கை பூமிக்கு. ஆக இதுக்காக இந்த புத்தகம் வந்தது. ஒரு ஐடியா நமக்கு வந்து சொல்லியா இதுக்காக நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு வந்துருக்குன்னு. இப்ப முதல் ஸ்லோகத்துக்கு இப்ப சொன்னது சம்பூர்ண நைஷ்கர்மிய சித்தி. முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் இல்லை, சமஸ்த சம்பூர்ண பிரகரணத்துக்கு இது அவதாரிக்கை உபோதம். இப்ப அடுத்த வரி முதல் ஸ்லோகத்துக்கு. முதல் ஸ்லோகம் எப்பவுமே வேதாந்தார்த்தத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு, அதே சமயத்துல மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிற தத்ர அபிலஷிதார்த்த பிரச்சயாய பிரகரணார்த்த சம்பூத்திரணாய அயம் ஆத்ய ஸ்லோகம். இதுதான் இருக்கு. ஒன்னும் பாடத்துல வித்தியாசம் இருந்தா ஒன்னே சொல்லுவோம். அபிலஷிதார்த்த பிரச்சயாய பிரகரணார்த்த சம்பூத்திரணாய ரெண்டு சதுர்த்தியம். இந்த முதல் ஸ்லோகம் எழுதினத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் அவர் சொல்றார். சதுர்த்திங்கிறது பிரயோஜனத்தை காண்பிக்கக்கூடிய விபத்தி. இப்போ அபிலஷித அர்த்த பிரச்சய, பிரச்சயன்னு சொன்னா விஸ்தாரம். பிரச்சயங்கிறது விஸ்தாரம். ஒரு கிரந்தம் வந்து அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதோ இல்லையா? அர்த்தத்தை கிரந்தம் என்ன பண்ணோம்? நமக்கு அர்த்தத்தை புரிய வச்சது. கிரந்த பிரதிபாத்தியமான அர்த்தத்துக்கு விஸ்தாரம் அப்படின்னா என்ன தெரியுமோ? நிறைய பேர் தெரியுது. கிரந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் பல பேருக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னா இது பிரச்சயானது, அர்த்த பிரச்சய. கிரந்த பிரதிபாத்தியமான விஷயம் பகு பேருக்கு நிறைய பேருக்கு தெரியுதுன்னா அந்த கிரந்தத்துக்கு பிரச்சயகமனம் அப்படின்னு. இது எதுவுடைய பிரயோஜனம் சொன்னா மங்களாச்சரணத்துக்கு இது ஒரு பிரயோஜனம். கிரந்தத்துல மங்களாச்சரணம் பண்றாலே இந்த மங்களாச்சரணத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதுக்கு 2-3 பிரயோஜனம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரந்த சமாப்தி, இது முதல்ல சொல்லுவாங்க, நிரூபண பரிசமாப்தி. இன்னொன்னு அந்த கிரந்த பரிசமாப்தி இருக்கட்டும், ஆனா அந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் வேணுமோ, அந்த சாமர்த்தியத்துக்கு இடைஞ்சல் வராம இருக்கணுமோ. அப்ப அந்த இடைஞ்சல் எல்லாம் நிவர்த்தி பண்றது பிரயோஜனம். விக்ன விகாதா, விக்ன நிவர்த்திக்காக மங்களாச்சரணம் பண்றது. அது மாத்திரம் இல்லை, மங்களாச்சரணத்துடைய பிரயோஜனம் இது மாத்திரம் இல்லை. ஏன்னா இந்த 2 பிரயோஜனம் இருக்கு. இது வந்து இந்த கிரந்தக்காரர் தனியா சுவாமிக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்து இல்லை குருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து கிரந்தத்தை ஆரம்பிச்சா கூட போறோம், பண்ணியாச்சே, மங்களாச்சரணம் பண்ணியாச்சு. ஆனா இதை தவிர்த்து என்ன பிரயோஜனம்னா, ஆனா அதோட நிறுத்த மாட்டாவா, அவ அந்த தாம் பண்ணின அந்த மங்களத்தை தெரிவிக்கும்படியான ஒரு ஸ்லோகம் கிரந்தத்துல எழுதினார். இதுக்கு நிபந்தனம் உள்ளது. மங்களாச்சரணம்னு சொன்னா நீங்க ஸ்லோகம் எழுதுறதுக்கு மங்களாச்சரணம்னு அர்த்தம் இல்லை. தாம் போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு வருதுங்கிறது மங்களாச்சரணம். இந்த மாதிரி நான் நமஸ்காரம் பண்றேன்னு ஒரு ஸ்லோகமா எழுதுறது இருக்கே கிரந்தத்துல, இது என்ன? இது நிபந்தனம். இது வந்து பிரச்சய கமனத்துக்கு உபயோகம். கிரந்தத்துல அந்த ஸ்லோகத்தை ஒருத்தர் எழுதினா படிக்கிறவாளுக்கு அது தெரியவே. கிரந்தத்துல அந்த ஸ்லோகத்தை எழுதாம ஒரு பாட்டுக்கு விளைவு தனியா நமஸ்காரம் மட்டும் ஆரம்பிச்சாருன்னா படிக்கிறவாளுக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் ஆரம்பிச்சாருன்னு தெரியுமோ? தெரியாத. அந்த கிரந்தத்தை புத்தகத்துல நேர பார்க்கும்போது நம்ம பெரியவாளும் அப்படிதான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இது தெரிஞ்சுக்கிறது இருக்கு, இதுதான் பிரச்சயம். இதை படிக்கிறவ அத்தனை பேருக்கும் இது தெரியுது இல்லையா? அதனால கிரந்தோக்தமான இந்த விஷயங்கள் இத்தனை பேரை போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த கிரந்தத்திலே அந்த மங்களத்தை எழுதுறதுக்கு ஒரு பிரயோஜனம். இதைத்தான் இங்க அபிலஷிதார்த்த பிரச்சயாய, பிரச்சயம்னா விசாரம் எல்லாருக்கும் வித்தியாசம். ஒண்ணு பிரகரணார்த்த சம்பூத்திரணாய,
இந்த பிரகரணம் எந்த சாஸ்திரத்தினுடைய பிரகரணம், இதுல என்ன எதை பத்தி விசாரம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி சொல்லணும். அது அனுபந்த சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அனுபந்தம்னு சொன்னா ஒரு புத்திசாலியா இருக்கிறவா ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னா அந்த படிக்கிறதுல அவளுக்கு பிரவൃத்தி வரத்துக்கு ஒரு 4 விஷயம் முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சாதான் பிரவൃத்தி இருக்கும். இந்த விஷயத்துல என்ன விஷயத்தை பத்தி இந்த புத்தகம் அப்படின்னு முதல்ல தெரியணும். விஷயம் இதை படிச்சா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒண்ணு தெரியும், பிரயோஜனம். அதுக்கு மேல இந்த பிரயோஜனமும் இந்த கிரந்தமும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரியும். இந்த சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அவங்க சில சமயம் என்ன பண்ணா ஏமாத்திடுவாங்க. இந்த சுரே சொல்லுவாங்க, ஏமாத்தி கூட சில நல்ல காரியத்தை சாதித்து வச்சுருவா. சின்ன குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு மருந்து போட்டோம்னா மருந்து எதுக்கா போட்டுருக்குன்னா வியாதி போகிறதுக்காக. ஆனா அதுக்கு அதை சொன்னா புரியாது. அதுக்கு என்ன சொல்லுவா, என்ன சிகாதே வர்த்ததே பால குருஜி ஸ்ரத்தையா புகா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன்னு குடும்பம் வளரும். அது பிரயோஜனம் இல்லை, ஆனா அது பிரவൃத்திக்கு உபயோகம். ஆனா அந்த பிரேட்சாவானா இருக்கக்கூடிய புத்திசாலியா இருக்கிறவார்கள் அதை கேட்பான். நீ சொல்ற ஏதோ பிரயோஜனம் சொன்னா போறாது, அந்த பிரயோஜனம் இந்த புத்தகத்திலேயே எனக்கு வருமா அப்படின்னா அதுதான் சம்பந்தம். 3வது அதிகாரி, 4வது அதிகாரி. அதிகாரி யாருக்கு இந்த பிரயோஜனம்? நமக்கு அது வேணும். இது வந்தா என்ன பிரயோஜனம்? தியானம் வரும். தியானம் நமக்கு வேண்டாமேன்னு ஒருத்தன் ஒதுக்கி இருந்துட்டாங்க. உனக்கா இல்லப்பா அந்த ஆகையாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிரகரணார்த்த சம்சூத்திரனாயக. அதன் சூத்திரமாய் சூத்திரம் பண்றதுக்காக அயம் ஆத்யா ஸ்லோகா, இந்த முதல் ஸ்லோகம் வரை ஸ்லோகத்தை சொல்லி இருக்கோம். காநிலாக்னியாக்தரித்ரியந்தம், கஷ்டமான பதமா இருக்கு சமாசம். அனில அக்னி அப்தரித்ரியந்தம் சக்ஷணி போத்கதம் யதா ஆந்தக்ஷிலே நமஸ்தஸ்மை ஹரயே புத்தி சாட்சிணி. நமஸ்தஸ்மை ஹரயே புத்தி சாட்சிணி. இது என்ன படிக்கணும். அந்த ஹரிக்கு நமஸ்காரம். எந்த ஹரி? என்னுடைய புத்திக்கும் சாட்சியா இருக்கு. நான் புத்தியால எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கேன், மற்றதெல்லாம் பாக்குறேன். ஆனா என்னுடைய புத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. புத்திக்கும் சாட்சியா இருந்துட்டா ஆத்மாவாக இருந்துட்டு அந்த ஹரிக்கு நமஸ்காரம் பண்றேன். அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த பிரகடனத்துல எப்படி அவர் தான் நியாயமா இந்த புத்தகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் எப்படி இருக்காருன்னு இந்த புத்தகம் தெரிவிக்கிறதுன்னு கேட்டா, பஞ்சபூதங்கள் ஆகாசம், அனிலகான வாயு, அக்னினா தெரியும், அப்புன்னு சொன்னா ஜலம், சரித்திரினா பிருத்திவி. இந்த பஞ்சபூதம் தானே. அப்புறம் பௌத்திகம் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ஏதந்தமான இந்த சம்பூர்ண ஜெகத் மொத்த உலகமும் திரக்பணிவ உத்கதம் யதா. திரக்பணி, திரக்னா மாலை, பனி பாம்பு, ரஜ்ஜு சர்ப்பங்கிற பதில் மாலையில தெரியக்கூடிய பாம்பு. மாலையில காலைல வச்சுட்டீங்கன்னா பாம்பு வச்சுக்கிற மாதிரி போகணும். மாலையில பாம்பு நம்ம வரலாமோ இல்லையோ, ரஜ்ஜுல வரலாம்னா இதுலயும் வரக்கூடாது. அதனால அந்த மாலையில பாம்பு தெரியுது. பாட்டம் மாலை, பாம்புங்கிறது தோற்றம். அத போல இந்த உலகம் கூட ஒரு தோற்றம். ஆனா இருக்கிறது வாஸ்தவம் என்ன? மாலாஸ்தானத்துல இருக்கிறது இந்த ஹரிதான ஹரையை பற்றி சாட்சி. எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறது இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் வாஸ்தவம். அதுல தெரியக்கூடிய தோற்றம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். சந்தோஷம் அது தெரியுது. இதை நிவர்த்தி பண்ணணுமே, என்ன பண்றது? எது எப்படி நிவர்த்தி பண்றது? மாந்த சிரே ஹரையே, அவரே அனுகிரகம் பண்ணி இந்த பிரம ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த துவாந்தம், இருட்டு, அஜ்ஞானத்தை சேதனம் பண்ணுவது. அப்ப அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்றது, அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அஜ்ஞானத்தை உச்சேதம் பண்ணணும். பண்ணினா நமக்கு இப்ப சொன்ன அப்புறம் பரமபுருஷார்த்தம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹரிக்கு